ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பொம்மக்கார சூர்யா பேசுகிறேன். லாஸ்ட் டைம் என்னோட கொள்ளூர் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு நிறைய பேர் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதோட தொடக்கமாக எங்கிட்ட சில ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் நிறைய பொம்மைங்க இருக்குங்க. நிறைய பேர் அந்த என்கொயரியில் கேட்டிருக்கீங்க. 2 அடியில் ராமர் செட்டு, பழைய ஆன்டிக் ஐட்டம், ஒரு 86 வருஷம் பழைய பொம்மை இந்த தடவை புதுசாக ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கு கண்ணு வரைகிறதையும் அவங்கள பற்றி சின்ன சின்ன விஷயங்களையும் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் போக வரும். அப்டேட்டில் இருக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்துகிட்டு ஸ்டார்டிங் நம்ம ராமர்லேருந்தே போயிடுவோங்க. கரெக்டாக 2 அடி அப்படியே ஒரிஜினல் ராமர் கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கலரை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இருக்கிற இதில் வந்து நிறைய பேர் வந்து புதுசாக பண்ணணும் அப்படின்ட்டு ஃபுல்லாக அங்கங்கே ஃபுல்லாக கோல்டு ஃபாயில்ஸ் மாதிரி ஜிகின்னு பண்ணிடுறாங்க. அந்த டைம்லலாம் அப்படி கிடையாது. ஃபுல்லாக யூஸ் பண்ணது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபேடட் கோல்ட்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் அந்த பழங்காலத்து ஒரு டைப்போட ஃபீல் வருங்கிறதுக்காக கோயிலில் கூட இந்த மாதிரி கலர்ஸ் தான் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நிறைய ஆன்டிக் டிசைன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் கொண்டு வராங்க. இப்போ இவருக்கு நான் எல்லாம் ஒவ்வொன்றா அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். அதில் அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்கள். எத்தனையோ பொம்மை கலர் கலராக சூப்பராக செஞ்சுருக்குங்க. ஆனால் இந்த நாமமும் பட்டையும் எதுக்கு போடுறாங்கங்கிறது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. அது ஏன் செய்கிறாங்க, ஏன் போடுறாங்கங்கிறது உங்கள் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாமம் என்னத்தை குறிக்குது, பட்டை எதை குறிக்குதுங்கிறது. 2 பேர்த்துக்கு வந்து ஒயிட் கலரில், ஒருத்தர் வந்து ராமரும், இன்னொருத்தர் அழகா அவங்களோட டிவோட்டி பக்தனான ஆஞ்சநேயர். இவங்க 2 பேர்த்துக்கும் ஒயிட் யூஸ் பண்ணுறோம். இவர் மாதிரி மனசு வேணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்துக்கும் கிடைக்காது. அடுத்து லக்ஷ்மணுக்கு அந்த நாமம் போடுறோம். ஆனால் லக்ஷ்மணனோட கலர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஆஃப் ஒயிட்டில் இருக்குது. ஆஃப் ஒயிட்டுக்கு ஒயிட் யூஸ் பண்ணால் ஓரளவுக்கு பிரைட்டாக தெரியாது. அந்த டைம்லேயே வந்துட்டு ஃப்ளோரசன்ட் ரோஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய டிசைன்ஸ் புதுசாக வந்துருச்சு. நானும் யூஸ் பண்ணுறது ஃப்ளோரசன்ட் தான், ஆனால் வாட்டர் பேஸில். அதே நாமத்தை கொஞ்சம் லைட்டாக அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக ரோஸில். இவரும் அதே தான், ஒரு 2 ஃபீட்டுக்கு, அதாவது அவங்க அண்ணனோட ஒரு 3 இன்ச்சஸ் மட்டும் கம்மியாக இருப்பார். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு டக்குன்னு ஒவ்வொன்றையும் காட்டுறேன் அழகாக. மெயினாக வந்து ராமர் அந்த அவங்களுக்கு வந்து கண் எழுதும் போது வில் மாதிரி இருக்கணும் புருவம். அப்படி இருந்ததுனா தான் அந்த முக லட்சணம் பழைய ஆன்டிக் டிசைன்ஸ்க்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ராமரோட கண் எழுதும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த புருவத்தை வந்து நல்லா வில் மாதிரி எழுதுனா தான் அந்த பழங்காலத்து ஸ்டைலோட ஃபீல் வரும். இப்போ அதில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் பாருங்கள். கண்டிப்பாக அதில் காட்டுறேன். இதோட இந்த லக்ஷ்மணன் எழுதும்போது பாருங்கள், நல்லா அட்ராக்டிவாக சூப்பராக இருப்பார். முகம் நல்லா பிரைட்டாக தெரியறனால அப்படி சூப்பராக இருப்பார். அவரோட வில் மாதிரி தான் அந்த புருவம் இருக்கணும்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குங்க. அதே மாதிரி இவர் பாருங்கள், இந்த புருவம் எழுதுறது பாருங்கள். இந்த புருவத்தை வந்து ஒரு உயிரினத்தை குறிக்கும் போது அந்த உயிரினத்தில் என்னவாக இருக்கார், அவர் குரங்கு வடிவில் இருக்கும்போது அந்த குரங்கோட அளவு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். அழகாக குட்டியாக மூக்கெல்லாம் வச்சு மீசையை போட்டுவிட்டு சூப்பராக அழகாக. இப்போ பாருங்கள், உயிரோட்டம் கொடுக்குறது, அதாவது கண்ணோட வெளியே வரைகிறது. அது வரைஞ்சி முடிக்கும் போது தான் உண்மையாலுமே அவங்க கண்ணை திறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்படியே உண்மையில நம்மளை பார்க்குற மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும். எனக்கு உண்மையாலுமே பிடிச்சிருந்தது இதில் வந்து லக்ஷ்மணன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எத்தனை பேர்த்துக்கு உங்களுக்கும் பிடிச்சிருந்துங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு லக்ஷ்மணன் வரையும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரைகிறேன். பாருங்கள், லக்ஷ்மணன் வரையும் போது பாருங்கள், ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பார், செமையாக இருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு குழந்தைத்தனமாக அழகாக இருந்தார். உண்மையாலுமே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இவர் தாங்க கொஞ்சம் பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தாருன்னு. ஏன்னா எனக்கு உண்மையாலுமே இன்னும் எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரியல. உண்மையாலும் அந்த பழங்காலத்து பொம்மையோட முகம் லட்சணம் வந்துருச்சான்னு கூட எனக்கு இன்னும் கெஸ் பண்ண முடியல. நிறைய பேருக்கு உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ உண்மையாலுமே ஒருத்தங்க சிரிக்கிற ஃபீல் வரும். இந்த வாய் வந்து நம்ம வைக்கும் போது தான் மொத்தமும் ஃபினிஷ் ஆகி ஒரு உயிரே வந்த ஃபீல் வரும். எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் எல்லோரும் சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சுன்னா. சூப்பராக இருக்காங்களா, அழகா பழங்காலத்து. உண்மையாலுமே ஒரு 85 இயர்ஸ் இருக்குங்க. 85 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும். மண்ணில் செஞ்ச ஒரு பொம்மை. அதாவது ஒரு 85 இயர்ஸ்னால் எவ்வளோ வரும், 1945-50 அந்த டைம் வருங்களா, அந்த டைம் வரும். அந்த டைமில் செஞ்ச பொம்மைங்க மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் போதும், வேற ஒன்றும் நான் கேட்கல. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை மேலே வளர்த்துங்க. அழகாக இந்த மாதிரி கிரியேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா உங்களுக்கு அடுத்தடுத்து நான் அழகாக ஒவ்வொரு வீடியோலையும் காட்டுறேன். எத்தனை பேத்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பாக சொல்லுங்கள். எத்தனை பேத்துக்கு இந்த பொம்மை வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். நான் எல்லாத்தையுமே கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர்லாம் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக வேணும்னா சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய கிரியேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றா உங்களுக்கு அடுத்தடுத்து காட்டுறேன். தேங்க்யூ.